Welcome to Social Science class, dear students. Term 1, Class 8, History Lesson 3, Rural Life and Society. இந்த 8ஆம் வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று முதல் பருவத்தில் வரலாற்றில் 3வது பாடமாக இருக்கக்கூடியது ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி, கிராம வாழ்க்கையும் சமூகமும். Dear students, land revenue under the British rule. Land revenue under the British rule. ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய். There are 3 types of settlement: permanent settlement, Rayatwari system and Mahalwari system. These are the 3 types of land revenue policy under the British rule. The permanent settlement was introduced by Lord Cornwallis. The Rayatwari system was introduced by Thomas Munro. And then the Mahalwari system, these are the last land revenue under the British rule. This is introduced by Lord William Penting. Yes, students, now we are going to learn about the Mahalwari system and other 2 types of land revenue, permanent settlement and Rayatwari system. We already discussed about in previous videos. Now we are going to learn the Mahalwari system. The Mahalwari system, a brainchild of Holt Mackenzie, was modified version of the Jamindari settlement, introduced in Ganga Valley, North-West Province, part of Central India and Punjab in 1822. இந்த மகள்வாரி திட்டம் என்பது பிரெயின் சைல்டு ஹால்ட் மெக்கன்சியின் மூளையில் உதித்த ஒரு அற்புதமான திட்டமாக இது கருதப்படுகிறது. வாஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் ஜமீன்தாரி செட்டில்மெண்ட். இது ஜமீன்தாரி திட்டத்திலிருந்து ஒரு சில மாறுதல்களை ஏற்படுத்தி இது ஒரு புதிய திட்டமாக அறிவிக்கப்பட்டது. The Mahalwari system, a brainchild of Holt Mackenzie, was modified version of the Jamindari settlement. It was introduced in the Ganga Valley. முதல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் கங்கை பள்ளத்தாக்கில் தான் இது முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. And then the north-west provinces, அதாவது இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. And parts of central India, இந்தியாவின் மத்திய பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. And Punjab in 1822, 1822 பஞ்சாபிலும் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. Lord William Penting was to suggest radical changes in the Mahalwari system. ஸோ இந்த லார்ட் வில்லியம் பென்டிங் தான் இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த மகள்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு பை லார்ட் வில்லியம் பென்டிங், எ பிரெயின் சைல்டு ஆஃப் ஹால்ட் மெக்கன்சி. அதாவது ஹால்ட் மெக்கன்சியின் மூளையில் உதித்த ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியது லார்ட் வில்லியம் பென்டிங். The Lord William Penting was to suggest radical changes in the மகள்வாரி சிஸ்டம். இந்த மகள்வாரி திட்டத்தில் இந்த கவர்னராக இருக்கக்கூடிய லார்ட் வில்லியம் பென்டிங் புதிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருந்தார். புதிய திட்டத்தை அறிவித்துட்டே இருந்தார். ஸோ அதில் என்ன குறைகள் என்பதை கண்டுபிடித்து அதை மாற்றிக்கொண்டே இருந்தார். பை த கைடன்ஸ் ஆஃப் ராபர்ட் மார்டின் பேர்ட் இன் 1833, 1833 மார்டின் பேர்ட் என்பவரின் வழிகாட்டுதலால் இந்த புதிய திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. அண்ட் தென் assessment. The assessment of revenue was to be made on the basis of the produce of a mahal or village. The assessment of revenue, இந்த வருமான அமைப்பு முறைகள் இது எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டிருந்தது? On the basis of the produce of a mahal or village. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விளைநிலங்களின் அளவை பொறுத்து, அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அளவை பொறுத்து இந்த திட்டங்கள் முழுவதும் மாற்றி அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இது அமைந்தது. ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ்
of a mahal were severely joined responsible for the payment of revenue. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த மகள் என்கிற திட்டத்தில் அல்லது மகள்வாரி சிஸ்டமில் ஜாயின் பண்ணணும், சேரணும். ஆல் த ப்ராப்பர்ட்டியஸ், அங்கே இருக்கக்கூடிய விளைநிலம் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆஃப் எ மகள் வேர் சிவியர்லி அண்ட் ஜாயின், கட்டாயமாக ஜாயின் பண்ணி ஆகணும், சேர்ந்தாகணும். they were responsible for the payment of the revenue. ஏன்? அவர்கள்தான் அங்கே இருக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள். Initially the state share was fixed 2/3 of the gross produce. ஆரம்பத்தில் அந்த மாநிலத்தில் அல்லது அந்த கிராமத்தில் நிலையான நில வருவாயை பெறுவதற்கு 2/3 பங்கு வரியாக விதிக்கப்பட்டது. ஓகே, பெண்டிங் therefore reduced the 50% and then அவர் பாதி சதவீதமாக, அதாவது 50% அதை என்ன பண்ணுறாரு, குறைத்தார். and then the village as a whole through its headman Lambada. அந்த மகள் அப்படின்றது என்ன, வில்லேஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மகள் ஆர் வில்லேஜுக்கு a whole through its headman, ஒரு தலைவர் இருப்பார், ஒரு தலைவர் போல செயல்படக்கூடியவர் இருப்பார். ஆர் லம்பாடா, அவர் என்னன்னு சொல்லும், லம்பாடா was required to pay the revenue. அவர் தான் இந்த நில வருவாயை செலுத்த வேண்டும். ஸோ அவர் யார்கிட்ட கலெக்ட் பண்ணுவார், he is the in charge of the collect of revenue from the people. மக்களிடமிருந்து அந்த நில வருவாயை அல்லது வரியை வசூல் செய்யக்கூடிய உரிமை பெற்றவர் அந்த லம்பாடர். he is a village headman. அவர் அந்த கிராமத்திற்கு தலைவர் போல செயல்படுவார், தலைவராக இருப்பார். This system was first adopted in Agra. முதலில் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பகுதி ஆக்ரா and அயோத்தி and later extended to other parts of United Provinces. அதன் பிறகுதான் மற்ற ஐக்கிய மாகாணங்களுக்கு அல்லது மற்ற பகுதிகளுக்கு இது பரவியது. மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். The urban the burden of all this heavy taxation, the burden of all this heavy taxation finally fell on the cultivators. இந்த வரிச்சுமைகள் அனைத்தும் இறுதியாக விவசாயிகளின் தலையில் விழுந்தது. விவசாயிகள் தான் இந்த அனைத்து விதமான வரியையும் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள்தான் சித்திரவதைகள் அனுபவிக்கக்கூடிய மக்களாக மாறினார்கள். salient features of the மகள்வாரி settlement. மகள்வாரி திட்டத்தின் சிறப்பியல்புகள், அம்சங்கள் என்னென்ன? The Lambada acted as the intermediaries between the government and the villages. கிராமத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அரசாங்கத்திற்கும் இடைத்தரகர் போல செயல்பட்டார் இந்த லம்பாடர். இட் வாஸ் வில்லேஜ் வைஸ் அசஸ்மெண்ட். இது கிராம வாரியான மதிப்பீட்டு முறை. எந்த கிராமத்தில் எவ்வளவு விளைகிறது என்பதை பொறுத்து இது அமைந்தது. ஒன் பர்சன் குட் ஹோல்ட் எ நம்பர் ஆஃப் வில்லேஜஸ். ஒரு நபர்ன்றது யாரு, எ லம்பாடர் could hold a many villages. அவருடைய தலைமையின் கீழ் பல கிராமங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுத்தி இருந்தார். The village community was the owner of the village common land. The village community, so கிராமத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் was the owner of the village common land. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிலங்களுக்கும் அவர்கள்தான் உரிமையாளர்களாக மாறியிருந்தார்கள். The village land belonged to the village community. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் எதை சார்ந்தது, to the village community, அந்த இனத்தை மட்டுமே, சமுதாயத்தை மட்டுமே சார்ந்ததாக இருந்தது. And then finally effects of the மகள்வாரி settlement. இந்த மகள்வாரி திட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன? The Lambadar, the village headman, enjoyed the privileges. இவர் சுபவோக வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். which was misused for their self interest. அவரின் சுயநலத்திற்காக அந்த பதவியை தவறாக பயன்படுத்தினார். the system brought to no benefit to the cultivators. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எந்த விதமான பலன்களையும் அளிக்கவில்லை. It was modified version of the ஜமீன்தாரி system. இது ஜமீன்தாரி திட்டத்தில் இருந்து
ஒரு சில மாறுதல்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட திட்டமாக இது கருதப்பட்டது. அண்ட் பெனிஃபிட்டட் த அப்பர் கிளாஸ் இன் வில்லேஜஸ், அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர் வர்க்கத்தினர்களுக்கு மட்டுமே இது பலனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த திட்டமாக இருந்தது. And then the zamindars, moneylenders, lawyers exploited the poor peasants. அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள், மணிலண்டர்ஸ் வட்டிக்கு விடக்கூடியவர்கள், அண்ட் லாயர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள், வக்கீல்கள் போன்றோர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் உழைப்பை சுரண்டினார்கள். They were exploited the poor peasants. The stability and continuity of the Indian villages were shaken. நிலையான தொடர்ச்சியாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத இருந்த கிராம சமுதாயம் திடீர்னு ஒரு விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, அதாவது பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவில் இருந்தது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டிஸப்பியர்ட், அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த இம்போர்ட் பிரிட்டிஷ் குட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களின் பொருட்கள் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அண்ட் த பீசன்ஸ் ஹேட் நத்திங் டு சப்ளிமெண்ட் தியர் இன்கம், அதனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மற்றும் வருமானத்தை உயர்த்திக் கொள்வதற்கு எந்தவித வழியும் இல்லாமல் போனது. The old body custom was replaced by new apparatus of law, courts, fees, lawyers and formal procedures. The old body of custom, இந்தியாவின் மிக பழமையான பழக்க வழக்க முறைகள் அனைத்தும் மாற்றி அமைக்கப்படுகிறது. was replaced by new apparatus, ஒரு புதிய திட்டம் இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. லா சட்டம், கோர்ட் நீதிமன்றங்கள், ஃபீஸ் அதுக்கான வரிகள், லாயர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள், இது எல்லாமே புதிய திட்டமாக ஃபார்மலான ப்ரொசீஜராக கருதப்படுகிறது. த பிரிட்டிஷ் பாலிசி ப்ரூவ்ட் அட்வான்டேஜஸ் ஒன்லி த கவர்மெண்ட், அவர்களுடைய கொள்கைகள் திட்டங்கள் அனைத்தும் அந்த ஆங்கில நிர்வாகத்திற்கு சாதகமாக இருந்தது. ஆஃப் எ ப்ரிவிலேஜ்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி அட் த காஸ்ட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் ஹூ வேர் த ரைட்ஃபுல் த ஓனர்ஸ் ஆஃப் தியர் லேண்ட் அண்ட் கிளைமன்ஸ் ஆஃப் த லார்ஜர் ஷேர் ஆஃப் த ப்ரொடியூஸ். அது மட்டும் கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்த மக்கள், விவசாயிகள், அதுக்கப்புறம் யாரெல்லாம் ரைட்ஃபுல்லாக சரியானவர்களாக இருந்தாங்களோ, ஓனர்களாக இருந்தாங்களோ, அவங்களாம் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவிலும் இருந்தது. கிளைமன்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் த ப்ரொடியூஸ், அதுலேயும் நிறைய பங்குகளை அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டார்கள். Dear students, this is the end of the Mahalwari system. Thank you for watching this video.